Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற இந்த மாதிரி ஷாப்பிங் பேக், ரைஸ் பேக் அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு DIY பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா ஹார்ட் ஷேப்ல ஒரு டேபிள் மேட் ரெடி பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினாக்கா கிட்ஸ் எல்லாமே டீ, காபி குடிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ஹார்ட் ஷேப் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நியூஸ் பேப்பரில் நான் வந்து பாதி பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மேலே வந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த நம்ம மார்க் பண்ண அதுக்கு நேராக வந்து 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இப்படி ஆரம்பித்து நம்ம மேலே போட்டிருக்க இந்த லைனோடு சேர்த்து இந்த 8 இன்ச்சுக்கு பண்ண அந்த அகலத்தில் பண்ண அந்த மார்க்லேருந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி அழகாக ஒரு ஹார்ட் வரைஞ்சிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட ஹார்ட் மாதிரி ஏதாவது அட்டை இல்லை மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டேபிள் மேட் வந்து ஹார்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஹார்ட் கிடச்சிடுச்சு. இப்போ இதை மெஷராக வச்சுட்டு நம்ம வந்து 2 கிளாத் துணியில் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஓகே. இப்போ கேர்ள் பேபியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிங்கான கலர்ஸில் எடுத்துக்கோங்க. பாய் பேபியாக இருந்தாங்கன்னா வந்து ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி கலர்ஸில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நல்லா திக்காக இந்த மாதிரி டவல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி பை இருக்கு இல்லையா அது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான். ஸோ அது கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மடித்து வச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 பீஸ் கிளாத்தும் 1 பீஸ் அந்த உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த பையும் இருக்குது. இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கிளாத்தில் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த 2 ஹார்ட் ஷேப்பையுமே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பையில் கட் பண்ணி எடுத்த அந்த ஹார்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. இது போல் சைடில் எல்லா இடத்துலையுமே ஒரு 4-5 பின்னாவது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பின் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மார்க்கர் வச்சு எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ஸோ இதே மாதிரி தைச்சிட்டு ஃபுல்லாக ஹார்ட்டையும் தைச்சிட்டு வந்துட்டு ஸோ சேம் இந்த இடத்துல வந்து முடிச்சிடணும். கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுடணும் இதை நம்ம திருப்பத்துக்கு. ஸோ இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஹார்ட்டோட இந்த சைடில் வந்து பார்த்து நல்லா அழகாக தைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நான் தைக்கும்போது 1/4 இன்ச் ஓரத்தில் விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்கிறேன். தைச்சிக்கிட்டே வரும்போது கீழே வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்குதா நகராமல் இருக்குதா அப்படிங்கிறத இடையில பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைட்லேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக அழகாக தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ இது மாதிரி தைச்சிட்டு வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நிறுத்திடலாம். தையலை டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து திருப்பிடலாம். ஸோ எல்லா பின்னையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக திருப்பிடலாம். திருப்பறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் அந்த தையல் அளவுக்கு போகாமல் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அந்த வளைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக கிடைக்கும். சுருக்கங்கள் இருக்காது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கட் பண்ணும்போது தயவு செஞ்சு அந்த நூலை கட் பண்ணிடாதீங்க. நூலை கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பணும் அப்படின்னாக்கா ரொம்பவே அசிங்கமாக இருக்கும்.
இப்போ நம்ம திருப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து திருப்பியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த அழகாக மடித்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம திரும்பியும் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். அது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம திரும்பியும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் தையல் போட்டுடலாம். ஃபுல்லாகவே இந்த வளைவுகள் வரும்போது உள்ளுக்குள்ளே கிளாத் எதுவும் மடிஞ்சு இல்லாத பார்த்து அழகாக தைச்சிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அழகாக தைச்சி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த ஹார்ட் ஷேப் அழகாக கிடைக்கும். ஸோ இப்போ தச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ரெட் கலர் லேஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆரஞ்சு கலர் வைக்கலான்னு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சுற்றளவுக்கு, அதனால் நான் இந்த ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஓரங்களில் அழகாக வச்சு தைச்சிட்டு வரலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இதே மாதிரி நீங்கள் வந்து பிளெயினாக கூட ஹார்ட்டாக வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது போல் அழகாக வச்சு தைச்சிட்டே வந்துடுங்க. நீங்கள் வந்து லேஸ் ஏதாவது வச்சு அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா லேஸை வந்து நீங்கள் இழுத்து வச்சு தைக்காதீங்க, கொஞ்சம் லூஸாகவே வச்சுட்டு தைச்சிட்டு வாங்க. அப்போ வந்து நீங்கள் தைச்சி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் அடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி தைச்சிட்டு வந்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம ஆரம்பித்து அந்த இடம் வரைக்கும் தைச்சிட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைச்சாச்சு இல்லையா? இது மேலேயே தையல் போட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட ஹார்ட் ஷேப் டேபிள் மேட் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வச்சு தைச்சிடலாம். அதுக்கு வந்து 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். என்ன சைஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேன். 6 இன்ச்சு அகலம், 4.5 இன்ச்சு உயரம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ சுற்றிலும் தையல் போட்டுட்டு 3 பக்கம் தைச்சிட்டு ஒரு பக்கம் தைக்காமல் விட்டுடுங்க. ஸோ இதை பெரட்டிட்டு நம்ம அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து திருப்பியாச்சு இல்லையா? உள்ளே வந்து கத்திரிக்கோலை கொடுத்து இந்த மூளை சைடு எல்லாமே எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இதையும் இப்படி மடிச்சுட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தையல் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஊசி நூல் வச்சுட்டு நீங்கள் அது கூட நீங்கள் இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். ஸோ இப்போ வச்சு தைச்சிட்டு நான் அது மேலே ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன். இதில் சின்னதாக அந்த ஃப்ளவர் ஒன்று ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி உங்ககிட்ட கேர்ள் பேபிஸ் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். அவங்க வந்து டீ காஃபி குடிக்கும்போது இல்லை உங்களோட டேபிள் மேலே அழகாக போட்டு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். கெஸ்ட் வந்தாங்கன்னா இது மேலே நீங்கள் உங்களுக்கு டீ காஃபி அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் அந்த சைடு எல்லாமே ஹாட் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஊசி நூலால் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டேபிள் மேட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். chellamtips@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்க்கையில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.